Hi guys, my name is Jennifer. Welcome to my YouTube channel. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா especially for ஆண்கள் வர்க்கத்துல யாருக்கெல்லாம் சிக்மா மெயில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. First thing, whatever happens in your life, உங்க லைஃப்ல என்னதான் நடந்தாலும், உங்க வாழ்க்கை உங்களை மேல இருந்து கீழே தூக்கி போட்டிருந்தாலும் இல்ல கீழ இருந்து மேல தூக்கி போட்டாலும் என்ன நடந்தாலும் உங்க எமோஷனை நீங்க எப்பவுமே வெளியே காட்டக்கூடாது. ஈவன் உங்க கையில இருந்து கலகலகலகலன்னு ரத்தம் கொட்டிட்டு இருந்தாலும் உங்க கண்ணுல அந்த கண்ணீருங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் சுரக்கவே கூடாது. ஆக மொத்தத்துல விஜயகாந்த் சாருக்கு எப்படி தமிழ்ல மன்னிப்புங்கிற வார்த்தை பிடிக்காதோ அதே மாதிரி உங்களுக்கு CRY cry அப்படின்னா என்னன்னே தெரியக்கூடாது. ஏன்னா நீங்க அழுதா அது மென்டலி வீக் பர்சனுக்கான சைனுங்க. சோ ஒரு சிக்மா மென்னா மாறணும்னா அழுகுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஆண்கள் மேல திணிக்கப்படுற இல்ல வைக்கப்படுற சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பளை பையனா அழக்கூடாது. ஏன்னா கிரையிங் ஈக்குவல் டு வீக் பர்சன், மென்டலி வீக் பர்சன் அப்படின்னு உங்களை லேபிள் குத்திடுவாங்க. அவங்களுக்குலாம் நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அழுவுறதுங்கிறது ஒரு நேச்சுரலான ரெஸ்பான்ஸுங்க. இன்னும் பொருத்தமா சொல்ல போனா நம்ம பெயின்ல இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கோம். அதை அணைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் தான் இந்த கிரையிங். ஒருத்தங்க பெயின்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஜிம்முக்கு போ, இல்ல வெளியே எங்கேயாவது டிராவல் பண்ணு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா உண்மையாலுமே அந்த பெயின்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். பட் இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு செய்யறதுக்கும் கொஞ்சமாவது எனர்ஜி வேணும். பெயின்ல இருக்கும்போது ஓ அப்படியா டிராவல் பண்ண எல்லாம் சரியாயிருமா அப்படின்ட்டு உடனே எடுத்த உடனே காரை தூக்கிட்டு கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் போற அளவுக்கு மனசுல தெம்பு இருக்காதுங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பெயின்ல இருந்து வெளியே வரக்கு ஒரு லிட்டில் பிட் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் கிரையிங். உண்மையாலுமே கிரையிங் எனர்ஜி கொடுக்கும் நம்மளுக்கு. சயின்டிபிக்லி ஆல்சோ ஐ எம் ஸ்பீக்கிங். அழுது முடிச்ச பிறகு நம்மளோட உடம்புல ஆக்சிடோசின், என்டோஃபின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸும் சுரக்கும். சோ நம்ம ஓரளவுக்கு லிட்டில் பிட் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அழுவுறதுனால. அதனாலதான் சொல்றேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்ட்டு. இன்னொரு விஷயம் நினைச்சு பாருங்களேன், ஒரு பிறந்த குழந்தை அழலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? வாவ் என் பையனை பாரு செம்ம ஸ்ட்ராங்ல, பிறந்த உடனே கூட அழக்கூட இல்லப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐயோ அம்மா டாக்டர் என் குழந்தை அழுகல டாக்டர், என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஏன்னா கிரைங்கிறது ஒரு பேசிக்கான ஹியூமனோட ரெஸ்பான்ஸ். சோ உங்க பையன் கிட்ட பி எ மேன் அப்படின்னு சொல்றதை விட பி எ ஹியூமன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுலயும் ஒரு சில பேர் எப்பம்பாரு பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அதுவும் உண்மைதான், பொம்பளை பிள்ளைங்க அடிக்கடி அழதான் செய்வாங்க, அழுவாங்க, அடுத்தவங்கிட்ட புலம்புவாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சுடி எனக்கு அப்படின்னு சொல்லி. பட் அடுத்த நாளே வாங்கடி ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுனாலதான் பாய்ஸை கம்பேர் பண்றதை விட கேர்ள்ஸ் அதிக வருஷம் வாழ்றாங்க. உண்மையாலுங்க ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா உமன்ஸை விட மென்ஸ் தான் அதிகமா சூசைட் பண்றாங்க. ஏன் இப்பதான் சொன்னேன், கேர்ள்ஸ் எப்படி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னா அழுவுறது, புலம்புறது அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் பாய்ஸ் அப்படி இல்ல, நான் ஸ்ட்ராங்பா, நான் எந்த விஷயத்துக்கும் அழமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயத்த அடக்கி வச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க எந்த ஒரு எமோஷனை வெளிப்படுத்தாம இருக்கீங்களோ அந்த ஒரு எமோஷன் உங்க பாடியில ஸ்டோர் ஆகும். சோ பல வருஷமா நீங்க வந்து எமோஷனை பாடியில ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா இட் வில் லீட் டு லாட்ஸ் ஆஃப் டிசார்டர் அண்ட் டிசீஸ். சிம்பிளா சொல்ல போனா எப்படி யூரினை வந்து நம்ம அடக்கி வச்சிருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ அதே மாதிரி நம்ம பாடியில வந்து எமோஷனை ஸ்டோர் பண்ணா அப்புறம் உங்க ஹார்ட் இப்படிதான் ஆகும். ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் சில ஆண்களுமே ஆமாப்பா நான் ஒரு மென், நான் அழவே கூடாது அப்படின்னு அவங்க உள் மனசுல யாரோ போய் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் நான் ஆம்பளை பையன்ப்பா, நான் அழுதா என்ன ஆகுறது, என் பிரிஸ்டேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த பொய்ய வந்து நம்பிட்டு இருக்காங்க.
ஸோ பாய்ஸ், சொசைட்டி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நமக்கு 6 அறிவு இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனுக்கான ஒரு சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அழுகாம இருக்கிறதோ இல்ல அடுத்தவங்க கிட்ட பெயினை ஷேர் பண்ணாம இருக்கிறதோ இல்ல. ஸ்ட்ராங்கான பர்சன்னா அழுகுவாங்க, மனசுல இருக்கிற பெயினை வந்து ஷேர் பண்ணுவாங்க, பட் அடுத்த நாள் அந்த கண்ணீரை தொடச்சிட்டு திரும்பி வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டு போவாங்க. ஸோ காய்ஸ், இந்த சிக்மா நக்மா அப்படிங்கறதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு பி எ ஹியூமன். ஓகே, ஹாவ் அ கிரேட் லைஃப்.